ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அணுகுண்ட ஒரு இடத்துல போட்டா, அந்த இடமே சுடுகாடா மாறிடும் தான் நம்மலாம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஆனா அணுகுண்டு வெடிச்சா, அதுல இருந்து எக்கச்சக்கமான அளவுல மின்சாரம் கிடைக்கும்னு சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க. ஸோ சொல்றது மட்டும் இல்லாம அத செஞ்சும் காட்டியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த மாரி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான சயன்ஸ பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல நல்ல டீட்டெயிலா ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிற மாரி டிஸ்கஸ் பண்ண போறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு அத பத்தி தெரிஞ்சுப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு அத பத்தி நல்லா கிளியரா அப்புறம் ஈஸியா புரிஞ்சுக்கிற மாரி டிஸ்கஸ் பண்ணலாம். அணுகுண்டு அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் உடனே மைண்ட்ல வர விஷயம் 2வது வேர்ல்டு வார்ல அமெரிக்கா ஜப்பான்ல இருக்கிற இந்த ஹிரோஷிமா அண்ட் நகாஷி மேல போட்ட அணுகுண்டு தான். சோ அந்த அளவுக்கு உலகம் ஃபுல்லா இருக்கிற மக்கள் மனசுல அந்த வொர்ஸ்ட் இன்சிடென்ட் பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம். சோ இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்லணும்னா, நாம உயிரோட இருக்கும்போதே நரகம் அப்படின்றது எப்படி இருக்கும்னு நாம தெரிஞ்சுக்கணும்னா, ஜப்பான்ல அந்த அணுகுண்டு வெடிச்ச இடத்த பார்த்தாலே போதும்னு சொல்லுவாங்க. அதாவது 2ண்ட் வேர்ல்ட் வார் நடந்தது 1939 டூ 1945 காலகட்டத்துக்குள்ள. சோ கரெக்ட்டா சொல்லணும்னா 80 வருஷம். அப்படி இல்லாட்டி கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி அப்படின்னு கூட சொல்லலாம். சோ கரெக்ட்டா ஆகஸ்ட் 6, 1945ல அமெரிக்கா லிட்டில் பாய் அப்படின்ற யுரேனியம் அணுகுண்ட ஜப்பான் மேல போட்டுச்சு. சோ அந்த அணுகுண்டு ஜப்பான் மண்ணுல விழுந்த உடனே அது 2 சிட்டில இருந்த ஆயிரக்கணக்கான மக்கள மிக கொடூரமான முறையில மரணம் அடைஞ்சாங்க அப்படின்றது உலகம் ஃபுல்லா அறிஞ்ச விஷயம். ஆனா, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த அணுகுண்டு போட்ட இடமான ஹிரோஷிமா அண்ட் நகாசாகில இன்னைக்கு வரைக்கும் ஒரு புல்லு, பூண்டு கூட முளைக்க முடியாத அளவுக்கு அந்த அணுகுண்டோட விளைவுகள் இருக்குன்னா அது இருக்கு அப்படின்றது தான். ஸோ வழக்கமா இந்த மாதிரி அணுகுண்டுல பல வகைகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதுல மிக முக்கியமானது யுரேனியம் 235 அப்படின்ற ரேடியோ ஆக்டிவ் அதாவது கதிரியக்க தனிமம் அப்படின்னு சொல்றாங்க. இதே யுரேனியம்ல யுரேனியம் 232, யுரேனியம் 234 அண்ட் யுரேனியம் 238 அப்படின்னு பல வகை இருந்தாலும், யுரேனியம் 235 மட்டும் தான் கதிரியக்க தனிமம் மற்றும் இதுதான் அணுகுண்டுல யூஸ் பண்ற தனிமம். ஸோ மத்ததெல்லாம் கதிரியக்க தனிமம் இல்லை. ஸோ இத அணுகுண்டா வெடிக்க வைக்க முடியாது அப்படின்னு சயின்டிஸ்ட்லாம் சொல்றாங்க. சரி. இப்படி யுரேனியம் 235 வகையான கதிரியக்க தனிமத்த அணுகுண்டாக ஒரு இடத்துல போட்டா என்ன நடக்கும் தெரியுமா? இந்த அணுகுண்டு வெடிச்சு சிதறும்போது அளவுக்கு அதிகமான வெப்பம் உருவாகும். அந்த வெப்பத்துல தான் அந்த இடத்துல இருக்கிற எல்லாமே எரிஞ்சு சாம்பல் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதோட விளைவுகள் இதோட நிக்கிறது இல்ல அப்படின்றது தான் ரொம்ப அதிர்ச்சியான விஷயம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த யுரேனியம் 235 ஒரு கதிரியக்க தனிமம். சோ இது வெடிக்கிற இடத்துல மிகப்பெரிய சேதத்தை உண்டாக்குறது மட்டும் இல்லாம, இந்த தனிமம் பல மில்லியன் வருடங்களுக்கு மேலாக கதிரியக்க கதிர்வீச்சை உமிழ்ந்துகிட்டே அதாவது எமிட் பண்ணிக்கிட்டே இருக்குமாம். சோ அந்த கதிர்வீச்சு எல்லாமே மனுஷங்களுக்கு ரொம்ப கொடூரமான பாதிப்புகளை ஏற்படுத்துமாம். சோ இப்படி ஒரு இடத்துல அணுகுண்ட வீசிட்டா, அந்த இடத்துல பல மில்லியன் வருடங்களுக்கு எந்த உயிரினமும் வாழ முடியாத இடமா மாறிடுமாம். இவ்வளவு பாதிப்புகளை ஏற்படுத்துற இந்த அணுகுண்டு வெடிப்புல இருந்து மின்சாரம் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? கண்டிப்பா நம்ப மாட்டீங்க. ஆனா நம்பணும். ஏன்னா அதுதான் அறிவியல், அதுதான் டெக்னாலஜி. சோ பொதுவா யுரேனியம் 235 மாதிரியான கதிரியக்க தனிமம் வெடிக்கும்போது தொடர் வினை அதாவது செயின் ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா ஒரு யுரேனியம் 235 அணுவ ஒரு நியூட்ரான் அப்படின்ற ஒரு பொருளால ஹிட் பண்ணும்போது அந்த யுரேனியம் 235 2 சிறிய அணுக்களா பிரியும். அது கூட 3 நியூட்ரான் மற்றும் அதிக அளவுல வெப்ப ஆற்றலும் உருவாகும். இப்போ நம்ம பார்த்தது ஜஸ்ட் ஒரே ஒரு யுரேனியம் 235 அணுவுல நடக்கிற வேதிவினை தான். ஆனா, இப்போ நம்ம 1 கிராம் அளவுக்கு யுரேனியம் 235 எடுக்கும்போது, அதுல லட்சக்கணக்கான யுரேனியம் 235 அணுக்கள் இருக்குமாம். இப்போ இந்த 1 கிராம் அளவுல இந்த யுரேனியம் 235 மேல ஒரே ஒரு நியூட்ரான வச்சு ஹிட் பண்ணும்போது, அந்த 1 கிராம்ல இருக்கிற லட்சக்கணக்கான யுரேனியம் 235 ஒரே சமயத்துல இந்த வேதி வினைக்கு உட்பட்டு கோடிக்கணக்கான நியூட்ரான்ஸ உருவாக்குமாம். அது கூட அளவு கடந்த வெப்பம் ஆற்றலும் உருவாகுமாம். இந்த அதிகப்படியான வெப்பத்தால அந்த இடம் ஃபுல்லா எரிஞ்சு சாம்பல் ஆகிரும். இதுக்கு பேரு தான் அணுகுண்டு வெடிப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்படிதான் யுரேனியம் 235 கதிரியக்க தனிமம் ஜப்பான்ல இருக்கிற ஹிரோஷிமா அண்ட் நகசாகில வெடிச்சு மிகப்பெரிய சேதத்தை உண்டாக்குனது மட்டும் இல்லாம, அந்த அணுகுண்டுல இருந்து வெளிவந்துகிட்டு இருக்கிற அந்த கதிரியக்க கதிர்வீச்சு இன்னும் கூட அந்த இடத்துல பயங்கர பாதிப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காம் ஃபிரெண்ட்ஸ். சோ இப்படி ஒரு இடத்துல அணுகுண்ட வீசிட்டா, அந்த இடத்துல பல மில்லியன் வருடங்களுக்கு எந்த உயிரினமும் வாழ முடியாத இடமா மாறிடும். இதுல இந்த தொடர் அணுகுண்டு வெடிப்பு அதாவது நியூக்ளியர் செயின் ரியாக்ஷன் எப்படி நடக்கும்னு பார்க்கலாம் வாங்க. ஒரே ஒரு யுரேனியம் 235 ஒரு நியூட்ரான் வச்சு ஹிட் பண்ணும்போது
3 நியூட்ரான் உற்பத்தியாகுமாம். அந்த 3 நியூட்ரானும் வேறு புதிய 3 யுரேனியம் 235 கூட வினை புரிஞ்சு 9 நியூட்ரான்ஸா வந்து உற்பத்தியாகுமாம். இது அப்படியே ஒவ்வொரு படியிலயும் வந்து 3 மடங்கு நியூட்ரான் உற்பத்தி பண்ணும்போது, கடைசியா பல மடங்கு நியூட்ரான்ஸ் உற்பத்தியாகி, கதிரியக்க தனிமத்தில இருக்கிற எல்லா யுரேனியம் 235 கூடயும் வந்து வேதி வினைக்கு உட்பட்டு, ஒரே நேரத்தில வெடிக்கும்போது தான் மிகப்பெரிய அளவுல வெடி சத்தத்தோட அளவுக்கு அதிகமான வெப்பம் உருவாகி அந்த இடத்த சாம்பலாக்குமாம். ஆனா, இப்போ கூடங்குளம் மாதிரியான அணுமின் உற்பத்தி நிலையத்துல என்ன பண்றாங்கன்னா, அணுகுண்டுல யூஸ் பண்ற இந்த யுரேனியம் 235 கதிரியக்க தனிமத்த வெடிக்க வச்சு தான் மின்சாரம் உற்பத்தி பண்றாங்க. ஆனா, இத வெடிக்க வைக்கும்போது தொடர் அணுகுண்டு வெடிப்பு, அதாவது நியூக்ளியர் செயின் ரியாக்ஷன் மாதிரி இல்லாம, கட்டுப்படுத்தப்பட்ட தொடர் அணுகுண்டு வெடிப்பு, அதாவது கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் முறையில தான் வந்து இது பண்றதால, இந்த வெடிப்புல இருந்து உருவாகுற வெப்பமும் நமக்கு எவ்வளோ வேணுமோ, அவ்வளோ தான் வந்து இருக்குமாம். அது மட்டும் இல்லாம, இந்த அணுகுண்டு வெடிப்பு நடக்கிற இடத்த சுத்தி மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான கான்கிரீட் சுவர்கள் இருக்கும். சோ, இந்த அணுகுண்டு வெடிச்சு, அதுல அதுல இருந்து வெளிய வர இந்த கதிர்வீச்சுகள் அந்த கான்கிரீட் சுவர தாண்டி வெளியில வராது. அதனால நமக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. சரி, நான் இப்ப சொன்ன மாதிரி, இந்த தொடர் அணுகுண்டு வெடிப்ப இவங்க எப்படி கட்டுப்படுத்தப்பட்ட அணுகுண்டு வெடிப்பா மாத்துறாங்க? அப்டின்னா, நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஒரே ஒரு யுரேனியம் 235 ஒரு நியூட்ரான் வச்சு ஹிட் பண்ணும்போது 3 நியூட்ரான் உற்பத்தி ஆகுமாம். அந்த 3 நியூட்ரானும் வேறு புதிய 3 யுரேனியம் 235 கூட வினை புரிஞ்சு 9 நியூட்ரானா உற்பத்தி அதாவது 9 நியூட்ரான் உற்பத்தி ஆகும். இப்போ முதல் படியில உருவாகுற இந்த 3 நியூட்ரான்ஸ்ல 2 நியூட்ரான்ஸ் எடுத்து கண்ட்ரோல் ராட்ஸ் ஆல கட்டுப்படுத்தி ஒரே ஒரு நியூட்ரான மட்டும் அந்த ஸ்டேஜ்க்கு அனுப்புவாங்களாம். இப்படி பண்ணும்போது இந்த வேதி வினையில உற்பத்தியாகிற நியூட்ரான்ஸோட எண்ணிக்கை 3ல ஒரு பகுதியா குறையும். அதனால இந்த கதிரியக்க அணுகுண்டு வெடிப்புல இருந்து வெளியில வர வெப்பமும் நமக்கு தேவையான அளவு மட்டும் தான் இருக்குமாம். இப்படி பாதுகாப்பான முறையில கட்டுப்படுத்தப்பட்ட தொடர் அணுகுண்டு வெடிப்ப ஏற்படுத்தும்போது உருவாகுற இந்த தேவையான அளவு வெப்பத்த வைத்து அதிக அளவிலான தண்ணீரை ஆவியாக்கி அந்த நீராவிய பெரிய டர்பைன்களுக்கு அனுப்பி அந்த டர்பைன் நீராவிய இந்த மின்சாரமா மாற்றும். அந்த மின்சாரத்த தான் நம்ம டெய்லி தேவைகளுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மிகவும் ஆபத்தான அணுகுண்டு வெடிப்புல இருந்து இப்படிதான் வந்து பாதுகாப்பான முறையில மின்சாரம் உற்பத்தி பண்றாங்க ஃபிரெண்ட்ஸ். ஆனா 2ஆம் உலகப் போர்ல அமெரிக்கா, ஜப்பான் மேல போட்ட அணுகுண்டால ஜப்பான் நாடே உருக்குலைஞ்சு போச்சுன்னு ஒட்டுமொத்த உலகமும் ஷாக் ஆயிட்டாங்களாம். அந்த அணுகுண்டோட விளைவுகள வந்து நேரடியா பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து உலக நாடுகள் எல்லாம் வந்து ஒன்றாக சேர்ந்து, இனிமேல் எந்த உலக நாடுமே போர்ல வந்து அணுகுண்டு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற உறுதியான ஒரு முடிவு எடுத்திருக்காங்களாம். ஆனா, இப்ப மறுபடியும் அமெரிக்காவுக்கும், ஈரானுக்கும் நடுவுல போய்க்கிட்டு இருக்கிற இந்த 3ஆம் உலகப் போர பார்க்கும்போது, அந்த அணுகுண்டு அரக்கனை யாராச்சும் போட்டுருவாங்களோ அப்டின்ற பயமா தான் இருக்கு ஃபிரெண்ட்ஸ். சீக்கிரமா இந்த போர் முடிவுக்கு வந்து அங்குள்ள எல்லா மக்களும் சந்தோஷமா இருக்கணும் அப்டின்றத வந்து நாமும் ப்ரே பண்ணிக்கலாம் ஃபிரெண்ட்ஸ். இந்த மாரி நெறைய இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ், நியூஸ் என் சேனல்ல நான் கன்டினியூவா போட்டுட்டே தான் இருப்பேன். அத நான் தெரிஞ்சுக்கணும்னா, இதுவரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சத லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காம உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. சரி, ஓகே ஃபிரெண்ட்ஸ். அடுத்த சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.